ரட்சித்தோம் என்று சொன்னால் உள்ளும் புறமுமாய் சென்று மேய்ச்சலை நாம் கண்டடைய முடியும். நம்முடைய ஆவிக்கு ஏற்றதான மேய்ச்சல், நம்முடைய ஆத்துமாவுக்கு ஏற்றதான மேய்ச்சல், நம்முடைய சரீரத்திற்கு ஏற்றதான மேய்ச்சல், எல்லா விதமான முப்பரிமாண மேய்ச்சலும் அவரிடத்தில் இருக்கிறது பிரியமானவர்கள். ஆம், அவர் முப்பரிமாண தேவனாய் இருப்பது போல முப்பரிமாண மேய்ச்சலை கொடுப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவரிடத்திலிருந்து மேய்ச்சலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஜன்னல் வழியாக வர முடியாது. ஆம் பிரியமானவர்களே, இதோ எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சிருக்காங்களே, அந்த ஒரு ஓட்டைக்குள்ள வர முடியாது. வாசல் வழியாகத்தான் வர வேண்டும். அவர்தான் வாசலாய் இருக்கிறார். அந்த வாசலிலே உட்பிரவேசிப்பதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும் பிரியமானவர்களே. அந்த வாசலுக்குள் நுழைந்து விட்டால் போதும், முதலாவது நமக்கு ரட்சிப்பு கிடைக்குமாம். அடுத்தபடியாக உள்ளம் புறமும் சென்று முப்பரிமாண மேய்ச்சலை நாம் கண்டடைவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆகையினால் பிரயாசப்படுவோம். ஒருவேளை இந்த வாசல் இடுக்குமா